தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படும் சூழலில் கொடைக்கானலின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதா? காவல்துறையினர் சார்பாக பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது இந்த மலை நகரமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக இந்த பண்டிகை நாட்களை பொறுத்தவரையில் இந்த பண்டிகை நாட்களில் 3வது நாளாக கொடைக்கானலை நோக்கி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் காலை நேரங்களில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய 2 பிரதான சாலைகளுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து தற்போது சுற்றுலா தலங்களான இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய மோயர் செதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை மற்றும் மன்னமனூர் ஏரி செல்லக்கூடிய இந்த அனைத்து சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடிய பாதையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது சுற்றுலா பயணிகள் ஒரு வழி பாதை சுற்றுலாவாக சென்றால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை அவர்கள் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசலையும் பொருட்படுத்தாமல் தற்போது பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைத்து இடங்களிலுமே அவர்கள் சுற்றி பார்த்து வருகிறார்கள். மேலும் மாலை நேரங்களில் கொடைக்கானல் நகர்பகுதி முழுவதும் இந்த போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதிக அளவில் காவல்துறையினரை போட்டு இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தற்போது வரை காவலர்கள் ஆங்காங்கே ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு காட்சியானது இருக்க வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.